பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெய்லன்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்க அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தர் கொடுக்குற வார்த்தை என்னன்னா, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசியவருக்கு எல்லாம் கூடும். ஆமேன். என் கண்பானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதை பார்க்குற நீங்கள் இந்த நாளில் கூட எந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும், எந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு அதிசயம் வேணும், நீங்கள் ஏசப்பா விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகளை கண்டு, உங்கள் வாழ்க்கை இருக்கிற போராட்டங்களை கண்டு நீங்கள் விசுவாசத்தை விட்டிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், நீ விசுவாசித்தால் கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உண்டு. உங்கள் விசுவாசத்தின்படியே ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களே செய்ய போகிறார். நம்ம வேதத்தில் கூட பார்க்கும் போது மார்க் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது, ஒரு தகப்பன் அவனுடைய பிள்ளை சிறு வயதிலிருந்தே ஒரு அசுத்த ஆவி, ஊமையான அசுத்த ஆவினால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் வேதனை, அந்த அசுத்த ஆவி அவனை தண்ணீரிலோ தீயிலோ தள்ளிவிட்டு ஒவ்வொரு நாளும் அவனை துன்பப்படுத்தி கொண்டிருக்குது. அப்பொழுது ஏசப்பா கிட்ட அந்த தகப்பன் தன் மகனை கொண்டு வர அந்த நேரத்தில் ஏசப்பாட்ட சொல்ல, ஏசப்பா என் மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி, இந்த அசுத்த கிரியையிலேருந்து ஒரு விடுதலை தாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறா, நீ விசுவாசிக்க கூடுமானால் என்னால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமேன். ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னா, ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னா ஏசப்பா உங்கள் விசுவாசத்தை பார்க்குறார். நீங்கள் எப்படி ஏசப்பா விசுவாசிக்கிறீங்களோ அந்த விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். இந்த தகப்பனுடைய விசுவாசத்தை ஏசப்பா பார்த்தார், அந்த தகப்பனுடைய நம்பிக்கை பார்த்தார், அவருடைய அந்த விசுவாசத்தை பார்த்து ஏசப்பா அவன் மகனுக்கு இருந்த அந்த அசுத்த ஆவியிலிருந்து பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். இந்த நாளில் கூட உங்களுக்கு அற்புதம் வேணுமா, உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா அதிசயம் செய்யணும்னா நீங்கள் ஏசப்பாவை விசுவாசிக்கணும். உங்களுக்கு எந்த காரியத்தில் அற்புதம் வேணுமோ சொல்லுங்க, ஏசப்பா நான் விசுவாசிக்கிறேன், ஏசப்பா என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய உம்மால முடியும், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற உம்மால முடியும். நீங்கள் விசுவாசத்தோட அவரை நம்பிக்கையோடு நீங்கள் நோக்கி கூப்பிடும் போது இன்றைக்கே ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல ஏசப்பா நோக்கி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த வேலை கூட ராஜா, என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்தில் உண்மை நோக்கி பார்க்குறாங்களே ஏசப்பா, அவங்க விசுவாசத்தின்படி ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கப்பா. விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும் சொன்னீரப்பா. விசுவாசத்தோட நம்பிக்கையோடு உண்மை நோக்கி பார்க்குற என் ஜனங்களுக்கப்பா விடுதலை கொடுப்பீராக, வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக ஏசப்பா. தீராத கஷ்டங்கள், பண நெருக்கடிகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்குவீராக. எந்தெந்த காரியத்தில் அப்பா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிறாங்களாப்பா, என் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்தப்பா நீங்கள் மகிழ செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.